IWOOSH, Institution of Organizational Safety and Health. இந்த ஆர்கனைசேஷன் யூகேல இருக்கு. நாம ஹெல்த் அண்ட் சேஃப்டில படிக்கிற எல்லா கோர்ஸ்க்கும் ஒரு அக்ரிடேஷன், அதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஐவோஷ். இந்த ஐவோஷோட மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த மெம்பர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்கு அதுல, ஸோ உங்க கெரியரை எப்படி அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள ஃபிட் பண்ணிக்கலாம், ஸோ அதனால வர பயன்கள் என்னன்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐவோஷ். இந்த ஐவோஷ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், யூகே பேஸ். ஸோ இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ சர்டிபிகேட் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் நம்ம நிறைய படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நெபோஷ் பண்ணுவோம். ஸோ நெபோஷ்ல ஐடிஜி இருக்கு, ஐடிக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட் ப்ராசஸ், டிப்ளமா ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ இத யாராவது ஒரு அக்ரிடேஷன் பண்ணி ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷன்ஸ் உலகத்துல எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஐவோஷ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பரா அந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க ஆகிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் வித், ஸோ ஐவோஷோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்ன், டெவலப், அச்சீவ். இதுதான் உங்க கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரியர் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கேரியர் ஹப் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கேரியர் கைடன்ஸ் ஒரு சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரியர் கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நம்பர் 2, இந்த கேரியர் கைடன்ஸ்ல ஈவன் உங்க சிவி கூட அவங்க ரெடி பண்றதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. நாலேஜ் வளர்த்துறதுக்கான ஐடியா கொடுப்பாங்க. இது கேரியர் சப்போர்ட்ல அவங்க பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈவென்ட்ஸ், வெபினார்ஸ். சோ உங்களுக்கு உலகத்துல ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட்ல எங்கெல்லாம் ஈவென்ட்ஸ் அண்ட் வெபினார் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த ஐவோஷோட டைப் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வரும். சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட கெரியரை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சோ தெரியாத கத்துக்கலாம், புதுசா என்னென்ன நடக்குது. ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கும், மற்ற கண்ட்ரில என்ன நடக்குதுங்கிறத இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு வெபினார்ஸ், ஈவெண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போதுதான் அவங்களோட டெவலப்மெண்ட் சைடு என்னங்கிறத நீங்க கத்துக்கலாம். சோ தெரிஞ்சுக்கலாம். சோ அதுலயும் நீங்க இன்வால்வ் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஒரு கண்ட்ரில கண்டிப்பா இருக்க போறதுல நம்மளோட ஆசைகள் அதிகமாகும். இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த ஈவென்ட் வெபினார்ஸ் தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இந்த ஐவோஷ் வந்து நான் முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்ல அப்படின்னா இந்த ஐவோஷ் பிரான்ச்சஸ் கிட்டத்தட்ட 50 பிரான்ச் இருக்கு. இந்த சென்ஸ்னா 50 கண்ட்ரில இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட்ல யுஏ, ஓமான், கத்தார், சிங்கப்பூர், ஹாங்காங், கரேபியன், இந்த மாதிரி பல கண்ட்ரில இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸா அந்த கண்ட்ரியில ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸையும் நீங்க மெம்பர்ஷிப் அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட எல்லா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸையும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. சோ அப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புளை நீங்க மீட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். சோ இவங்களுக்கு வந்து பிரான்சஸ் வந்து கிட்டத்தட்ட 50 கண்ட்ரில இருக்கு. அதையும் தாண்டி ஒரு 18 இண்டஸ்ட்ரி, ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரீஸ் கூட இவங்க டைப்ல இருக்காங்க. சோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, அந்த அப்டேஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்க. சோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி குரூப்ஸ். கிட்டத்தட்ட 7800 கம்யூனிட்டிஸ் குரூப் இருக்கு. சோ அந்த கம்யூனிட்டி குரூப்ஸோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, சோ கம்யூனிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னா சோ அதுல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, இல்ல நீங்க எந்த ஃபீல்ட்ல அப்டேட் பண்ணணும், நீங்க என்னவா மாறணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். சோ நீங்க நிறைய பர்சன்ஸ் மீட் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஜூனியர்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டில இருக்கிற சீனியர் அத்தாரிட்டிஸ் கூட அந்த கம்யூனிட்டிஸ்ல இருப்பாங்க. சோ எல்லாருக்குமே பழகுற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐவோஷ் மேகசின். அது வந்து ஐவோஷ் மேகசின் ஒரு இ மேகசின் தான், இ லைப்ரரி கண்டென்ட் மாதிரி தான். அது மாசம் 2 தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ என்னெல்லாம் இந்த ஃபீல்ட்ல
ஃபீச்சர்டு ஈவெண்ட்ஸ் இந்த ஆல் ஓவர் த வேர்ல்ட் என்ன இருக்கும் அந்த மேகசின்ல இருக்கும். ஸோ அதுக்கான ஆக்சசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரிசோர்சஸ் எவ்வளவு தூரம் நீங்க இன்புட் எடுத்துக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு தூரம் ரெஃபர் பண்றீங்களோ, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவெண்ட்ஸ், வெபினார், இந்த மேகசின்ஸ். ஸோ இப்போ நீங்க என்ன ஆயிடுங்க, வைல்ட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ்ல உள்ள வந்துருவீங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நீங்களும் அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிட்டே இருக்கீங்க. முக்கியமான பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஸோ ஐஓஎஸ் மெம்பர்ஷிப் இருக்கணும்னா ஒரு பர்சன் ப்ரொஃபஷனல் வந்து ஐஓஎஸ் மெம்பரா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஐஓஎஸ் ப்ளூ பிரிண்ட் ஒரு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆக்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளென்டி ஆஃப் உங்க ஒரு சிஸ்டம்ல நீங்க உள்ள போய் எல்லாத்தையுமே பார்க்கறது மாதிரி ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி ரிசோர்சஸ் மாற்றாங்க. ஸோ ஐஓஎஸ் ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த ஐஓஎஸ் ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஐஓஎஸ் இ-லேர்னிங் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ சிபிடின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களோட பழைய வீடியோஸ்லையும் பாருங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருப்பாங்க. அந்த சிபிடி பாயிண்ட்ஸ் உங்களை நீங்க கண்டினியூஸா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ல எப்படி இன்வால்வ் பண்றது. ஸோ சிபிடி ஒரு டீடைல்ஸ் இருக்கும், அதோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான வே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்டா எங்க மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஐஓஎஸ்ல மெம்பரா ஃபர்ஸ்ட் வாங்க. ஸோ அப்போ மெம்பர்ஷிப்னு பாத்தீங்கன்னா ஐஓஎஸ்ல கேடர் வைஸ் மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஐஓஎஸ் மெம்பர்ஷிப் எப்படிலாம் கேடர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டூடெண்ட், ரெண்டாவது அஃபிலியேட் மெம்பர், 3 டெக்னிக்கல் மெம்பர், 4 சர்டிஃபைட் மெம்பர், 5 சார்ட்டர்டு மெம்பர், 6 சார்ட்டர்ட் ஃபெலோஷிப் மெம்பர். ஸோ இந்த 6 கேடர்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துறேன், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துறேன். ஸோ என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு மெம்பர்ஷிப் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜெனரலா சொல்லி எந்த ஒரு மெம்பர்ஷிப்பா இருந்தாலும், ஸோ பேசிக்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டூடெண்ட் ஆகணும், நீங்க ஒரு மெம்பர்ஷிப் பேமெண்ட் வரணும். இதுல கம்மி மெம்பர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 15 pounds நீங்க கட்டிட்டு நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஸ்டூடெண்ட் இன் த சென்ஸ் ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஐஓஎஸ் ரிலேட்டட்ல படிக்கிறீங்க அப்படின்னாலே, இல்ல அந்த ஐஓஎஸ் அக்ரிகேட்டட் சர்டிபிகேட் கோர்ஸ் ஏதாவது படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்க்கு எலிஜிபிள். பட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஐஓஎஸ், அது மெம்பர்ஷிப் சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் கேடர் எல்லாரும் எதுல வருவீங்க அப்படின்னா அஃபிலியேட் மெம்பர். ஸோ எந்த ஒரு மெம்பர்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட் இருக்கு. நீங்க மெம்பர்ஷிப்க்கு அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணலாம். நெக்ஸ்ட் அஃபிலியேட் மெம்பர் இருக்கணும்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 220 யூகே பவுண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும், 220 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனாலையும் அந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த அமௌண்ட் குறையும். ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ்ல தனியாவே சொல்றேன். ஸோ நீங்க ஒரு அஃபிலியேட் மெம்பரா நீங்க உள்ள போயிடலாம். பேசிக் அதுக்கடுத்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மெம்பர்ஷிப். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக் ஐஓஎஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கேடர் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு மெம்பர்ஷிப். அதை சர்டிஃபைட்ல சர்ட் ஐஓஎஸ் சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்த கேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் மெம்பர் ஐஓஎஸ், சிஎம் ஐஓஎஸ் சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்த கேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் ஃபெலோஷிப், சிஎஃப் ஐஓஎஸ் சொல்லுவாங்க. சோ இதுதான் அந்த கேடர். சோ எல்லா கேடருக்குமே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, இயர்லி ரெனியூவல்ஸ் இருக்கு. அதை பண்ணிட்டு மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பேசிக் ஸ்டார்டிங் வித் ஸ்டூடெண்ட் சொல்றேன். ஸோ ஒரு 15 pounds பிளஸ் ஒரு ஐஓஎஸ் படிச்சுக்கிறீங்க, ஐஓஎஸ் அக்ரிகேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க, இல்லைன்னா ஐஓஎஸ் எம்எஸ் கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப் ஆயிடலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்டா நீங்க மெம்பர்ஷிப் ஆனாலுமே அங்க வந்து இப்ப நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃபோரம், கம்யூனிட்டிஸ், இது எல்லாத்தோட யூசேஜும் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ மெயின் கேரளா நான் படிச்சுட்டேன், நான் ஒரு மெம்பரா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மெம்பர். சோ ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் கட்டிட்டு நீங்க அஃபிலியேட் மெம்பரா உள்ள போயிடுங்க. சோ இந்த அஃபிலியேட் மெம்பர் வந்து நீங்க மத்த இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் மெம்பர்ல இருந்து டெக் ஐஓஎஸ் போகலாம், அங்கேருந்து நீங்க சர்டிஃபைட் ஐஓஎஸ் போகலாம்,
அப்போ அங்கேயிருந்து நீங்க அந்த பக்கத்து அதுக்கு அடுத்து இருக்கிற கேடகருக்கு நீங்க மூவ் பண்ணிட்டே போகலாம். பட் சர்டன் கிரைட்டீரியாஸ். ஸோ அதையும் நான் சொல்லிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் நெகோஷ் கோர்ஸ் பத்தி இடையில சொன்னேன். ஸோ நம்ம நெகோஷ் கோர்ஸ் நம்ம ஐஜிசி மேக்ஸிமம் பண்றோம். ஸோ ஐடிப்பு பண்றோம். நீங்க நெகோஷ் கோர்ஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் டைரக்ட்லி எலிஜிபிள் ஃபார் டெக் ஐஓஎஸ் வித் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு சர்டிபிகேட் போதும், பிளஸ் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க டெக் ஐஓஎஸ் ஆயிடலாம். அதே மாதிரி நீங்க நெகோஷ் ஐடி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் சர்டிஃபைட் நெகோஷ். ஸோ இது பேசிக். நீங்க சர்டிபிகேட் வச்சு ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த 2 சர்டிபிகேட்டை நீங்க வாங்கலாம். இதை தாண்டி நீங்க போகணும்னா சர்டன் கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ நான் ஒன்றும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ அஃபிலியேட் மெம்பரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு பேசிக்கா அஃபிலியேட்ல போவீங்க, ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணிருந்தீங்க, ரெனியூவல் பண்றீங்க. இப்போ ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, ஐஜிசி சர்டிபிகேட் கோர்ஸ். ஐஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இது level 3 கோர்ஸ். ஸோ இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த அஃபிலியேட் மெம்பர்ல வந்து டெக் ஐஓஎஸ் மெம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் வித்தவுட் எனி காஸ்ட். சரிங்களா? சோ இந்த டிரான்ஸ்பர் பண்றது 2 விதமான மெத்தட் இருக்கு. ஆக்சுவலா சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டைரக்டா நீங்க அப்ளை பண்ணி சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. நான் வந்து தனி வீடியோஸ் சொல்லுவோம். அந்த கிரைட்டீரியா அந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணிட்டா ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் பீரியட் எடுத்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்க வித்தவுட் எனி காஸ்ட். சோ நீங்க டிரான்ஸ்பர் ஈஸியா பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்னா நீங்க 2 விதமான ரூட் அவங்க ஐஓஎஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ரூட், 2 எக்ஸ்பீரியன்ஷியல் ரூட். இந்த 2 ரூட்ல நீங்க உங்களோட அஃபிலியேட் மெம்பர்ஷிப் டெக் ஐஓஎஸ்ஸா இல்ல சர்டிஃபைட் ஐஓஎஸ்ஸா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த டெக் ஐஓஎஸ் பத்தி நான் சொன்னேன். சோ டெக் ஐஓஎஸ் உங்களோட சர்டிபிகேட் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கு, 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இல்ல ஒரு லிங்க்டின்ல நீங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருக்கீங்க, உங்க சிவில எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டெக் ஐஓஎஸ். உங்க அப்டேட் பண்ணிடுவோம். சார் என்கிட்ட சர்டிபிகேட் இல்ல, ஆனா என்கிட்ட வந்து அங்க ஒரு 2 வருஷம் நான் அந்த ஒர்க் பண்ணிருக்கேன், 3 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த ஃபீல்ட்ல, என்கிட்ட சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட். சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த சான்சஸ் உண்டு. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ரூட்னு சொல்றது. சோ ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ரூட்ல இந்த அக்ரிடிகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பண்ணி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கேன். அதான் சொன்னது ஐஓஎஸ் டெக் ஐஓஎஸ் ஐஜிசி சர்டிபிகேட் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு level 3 அது ஆல்ரெடி சர்டிபிகேட் தான். அந்த சர்டிபிகேட்டோட ப்ரூஃப் காப்பி வேணும். ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தான் போதும். சரிங்களா? இது நம்பர் 1. இதே நீங்க சர்டிஃபைட் ஐஓஎஸ்ஸா டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா level 6 or level 7 ஐஓஎஸ் அக்ரிடிகேட்டட் சர்டிபிகேட் கையில இருக்கும். சோ ரிலவெண்ட் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், நீங்க அங்கேருந்து சர்டிஃபைட் ஐஓஎஸ்ஸா மாறிடலாம். சோ இது ஒரு சைடு. இது பிடிஏ ரூட். சோ எக்ஸ்பீரியன்ஷியல் ரூட்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 years நான் வந்து ஒரு சீனியரா எங்க ஹெச்எஸ்சி ஃபீல்ட்ல இருக்கேன், பட் சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணல, பட் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்ணலாம். சோ ஆப்வியஸா நீங்க அஃபிலியேட்ல இருந்து டெக் ஐஓஎஸ்ஸா போலாம், இல்ல சர்டிபிகேட் ஐஓஎஸ்ஸா போலாம். சோ மிச்சம் இருக்கிற இந்த 2 தான் வந்து முக்கியமானது. சார்ட்டர்ட் மெம்பர் ஐஓஎஸ் சொல்லுவாங்க, சிஎம் ஐஓஎஸ். சோ அதுக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷம் நீங்க சீனியரா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி, சோ நீங்க வந்து ஒரு லீடரா இருந்து ஹெச்எஸ்சி ஃபீல்டுல நிறைய சாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் சார்ட்டர்ட் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரைட்டீரியா நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ அவங்க வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 4 கேடர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 4 கேடர் என்னங்கிறத சொல்றேன். சோ அந்த 4 விதமான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் அசஸ்மெண்ட். அந்த 4 விதம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சார்ட்டர்ட் மெம்பருக்கு உள்ள ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 நாலேஜ் அசஸ்மெண்ட், நம்பர் 2 போர்ட்ஃபோலியோ ஆஃப் எவிடன்ஸ், நம்பர் 3 ப்ரொஃபஷனல் டிஸ்கஷன் பேப்பர், நம்பர் 4 ப்ரொஃபஷனல் டிஸ்கஷன் இன்டர்வியூ. சோ உங்களை சார்ட்டர்ட் மெம்பரா ஆக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. முதல் 3 சொன்ன பாத்தீங்களா அது சார்ட்டர்ட் மெம்பருக்கு. கடைசியா 4வது சொன்ன பாத்தீங்களா அது வந்து சார்ட்டர்ட் ஃபெலோஷிப். சோ ப்ரொஃபஷனல் டிஸ்கஷன் இன்டர்வியூ which is deals with சார்ட்டர்ட் ஃபெலோஷிப் CFIOS. சோ இந்த கேடர்ல நீங்க மெம்பர்ஷிப் ஆயிடலாம். சோ உங்க சர்டிபிகேட்ல உங்க ரெஸ்யூம்ல
CFIOs அப்படின்னா பேசிக்ல இருந்தே வருவாங்க. டெக் ஐஓஷன் போனீங்கனாலே உங்களோட ரெஸ்யூம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்போ ஆல் ஓவர் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனலிசம்ல உங்களோட ரெஸ்யூமோட வேல்யூ எலிவேட் ஆகும். சோ நீங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டு டெக் ஐஓஸ், சர்டிஃபைட் ஐஓஸ், அப்புறம் CMIOs, அப்புறம் CFIOs போனீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த HSC ப்ரொஃபஷனல்ல உங்களோட கேடர் வில் பி எலிவேட்டட். அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட லைஃப் பேட்டர்ன்ஸ் மாறிடும். சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சோ உங்களோட கேடர் டெசிக்னேஷன் வில் பி இன்க்ரீசஸ். சோ இந்த மெம்பர்ஷிப்போட டீடைல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சோ இங்க ஃபர்தர் வீடியோஸ்ல நான் ஒவ்வொரு மெம்பர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ், அதுல என்ன பேமெண்ட், கன்செஷன் ரேட்ஸ் என்ன இருக்கு, சோ அந்த யூஸ் பண்ணி நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றத நான் தனித்தனி வீடியோஸா கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.